வாட்ஸ்அப் வந்து ஒரு சோஷியல் மீடியாவா ஆயிட்டு இருக்கு. அதை நீங்க ரியலைஸ் பண்றீங்களா என்னன்னு தெரியல. எப்போ மார்க் சக்கர்பர்க்கு வாட்ஸ்அப் போச்சோ அப்பையிலேருந்து ஸ்டேட்டஸ் வந்துச்சு, அப்புறம் லைக் பட்டன் வந்துச்சு. லைக் பட்டன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேஸ்புக் 2004க்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு அடிக்டிவ் பிளாட்ஃபார்ம் ஆச்சு. அது வரைக்கும் ஒரு சோஷியல் கனெக்ஷன் பிளாட்ஃபார்ம் தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க, எத்தனை பேர் நம்மளை வியூ பண்றாங்க, அதுலே மெசேஜ் அனுப்புற மாதிரி. அண்ட் இப்போ என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் என்ன பாக்குறாங்களோ அந்த ரீல்ஸை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ல தராங்க. அப்போ நம்ம அந்த கிளிக் பண்ணோன்னே அது நம்ம இன்ஸ்டாகிராம்குள்ள போயிடுறோம். இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனோன்னா அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சது என்ன வேணும், அதனாலதான் அதுல அவ்வளோ பிளாட்ஃபார்ம் மணி கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லிதான் அந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க. அதனால தான் மார்க் சக்கர்பர்க் பணக்காரலாம் இருக்காரு. அண்ட் வாட்ஸ்அப்பில் அடுத்து என்ன பிரச்சனைனா, பீப்புள்ஸ் வந்து எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் தான். இமேஜ் அனுப்பிக்கலாம், எல்லாமே அனுப்பிக்கலாம். பட் லிங்க்ஸும் பீப்புள்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ், யூடியூப் லிங்க்ஸ் அனுப்புறதுனால நம்ம டக்குன்னு அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே இருந்து இன்ஸ்டாகிராம் போகிறோம், இல்லை யூடியூப்குள்ளே போயிடும், இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் போயிடும். அப்போ என்ன ஆகுது, அந்த ஃபேஸ்புக்கில் போனோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, அட்டென்ஷனே எடுத்துக்கிறாங்க. அப்போது வாட்ஸ்அப் தான் ஒரு கேட்வேயாக இருக்குது. அப்போது வாட்ஸ்அப்பை நம்ம ரொம்ப 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 இன்டென்ஷனல் யூஸ் பண்ணணும். எப்போ செக் பண்ண போகிறோம் அதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கிறோம். எப்போ எந்த டைமில் செக் பண்ண போகிறோம், 2 times a day, 3 times a day, அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ டைம் செக் பண்ண போகிறீங்க. ஒருத்தவங்க வந்து 566 times வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணுறோமா. அப்போது நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் ஃபோனே இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ நான் வாட்ஸ்அப்பே இல்லாமல் இருக்குது. பட் அதெல்லாம் நம்மளால் முடியும். நம்ம எத்தனை தடவை செக் பண்ண போகிறோம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம டக்குன்னு மெசேஜ் அனுப்பி ரிப்ளை பண்ணிக்கணும். அந்த பர்சனை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அவர் ஒரு அன்ரெஸ்பெக்டான செயல். நம்ம சர்வைவல் வந்து டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுலாம் இருந்துச்சு. பட் அதே ஃபிலோசஃபி தான் இதுலேயும் கொண்டு வராங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அக்கேஷனல் செக்கிங் வச்சுருக்கணும். நம்ம எப்போ மெசேஜை செக் பண்ண போகிறோன்னு அதை வந்து இன்டென்ஷனலாக ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுக்கணும். எப்போலாம் செக் பண்ண போகிறோம் வாட்ஸ்அப்பை, அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் வாட்ஸ்அப்பை இன்டென்ஷனாக அதை யூஸ் பண்ணதுக்கு. ஏன்னா டெக்ஸ்டிங் வந்து நாட் அ கான்வர்சேஷன். நம்ம வந்து ஒரு சோஷியல் ஹியூமன் பீயிங். நம்ம வந்து அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி நம்ம சோஷியல் அனிமல். அப்போது டெக்ஸ்டிங் வந்து இட்ஸ் நாட் அ கான்வர்சேஷன். ஏன்னா நம்ம கனெக்டடாக இருக்கோம், ஃபீல் பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் அ கான்வர்சேஷன். நம்ம லைக் பட்டன் பண்ணுறதோ அந்த இமேஜஸ் அனுப்புறதோ இட்ஸ் நாட் அ கான்வர்சேஷன். எப்போ ஃபேஸ் டு ஃபேஸ், வாய்ஸ் டு வாய்ஸ் நம்ம பேசுகிறோமோ இட்ஸ் அ கான்வர்சேஷன். அவாய்ட் டெக்ஸ்டிங். இந்த லைக்ல பேசுறதுலாம் வேண்டான்னு சொல்றாங்க டிஜிட்டல் மினிமலிசம்ல. எப்போ ஃபோன் பேச முடியுமோ ஃபோன் பண்ணி பேசிடுங்க. நம்ம ஃபோன் பண்ண பேசவே இப்போ ரொம்ப பயப்படுறோம். ஃபோன் நாட்டே பேச மாட்டேங்கிறோம். அதெல்லாம் லோனினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னாப் சாட்டில் ஸ்னீக் அனுப்புறது இதெல்லாம் நாட் அ கான்வர்சேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாய்ஸ் டு வாய்ஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது தான் ஒன் ஆஃப் த கான்வர்சேஷன் சொல்கிறாங்க. அதுதான் மனசளவில் ரிலேஷன்ஷிப். அதனால தான் நம்ம உயிர் ரொம்ப நாள் வாழ்வோன்னு ஒரு ரிசர்ச் இருக்குது. அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷனே இம்பார்ட்டன்ட். அதனால் டெக்ஸ்டிங்கை மோஸ்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு கெட் டு த கால். நம்ம அட்டென்ஷன் அண்ட் டைமை நம்ம ப்ரெஷியஸாக எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம அட்டென்ஷனை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம இன்டென்ஷன்லாம் இந்த செஞ்சுரியில் நம்ம வந்து இன்டென்ஷனாக இருக்கிறது ஃபோன் யூசேஜில் தான். ஏன்னா அதில் தான் நம்ம நிறைய லேக் ஆகிறோம், அதில் தான் நம்ம நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க, நம்ம அட்டென்ஷன் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம டைம் அண்ட் அட்டென்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம பர்பஸை எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளை பேட் வழியில் ஒரு டைமை ஸ்டீல் பண்ணதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நம்ம வந்து இன்டென்ஷனாக இல்லைன்னா நம்ம டைமை யாராவது எடுத்துப்பாங்க. ஸோ கெட் த டைம் வெல், யூஸ் வாட்ஸ்அப் வெல், get the attention.